இன்றைய நவீன உலகம் அதிவேகமாக நம்மை கடந்து செல்கிறது. உலக ஒழுங்கிற்கு ஏற்ப ஓடி முடிப்பதற்கே நம் நேரம் சரியாக இருக்கிறது. இதற்கு மத்தியில் தான் குடும்பம், உறவுகள், அயலவர்கள் என அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். பணிச்சுமை காரணமாக மனிதர்களுடனான நமது உரையாடல்கள் பெரும்பாலும் மேலோட்டமான நலன் விசாரிப்புகளுடன் முடிந்து விடுகின்றன. ஆனால் யாராவது நம்மிடம் மனம் விட்டு பேச மாட்டார்களா, ஆறுதல் வார்த்தைகள் கூற மாட்டார்களா என்ற ஏக்கத்துடன் வாழ்வோரை நாம் அன்றாடம் சந்திக்கிறோம். அடிக்கடி தொடர்கள் இருக்கும் இரத்த உறவுகள் பேசும் கடினமான சொற்கள் அல்லது அவர்களின் எதிர்மறை செயற்பாடுகள் இதயத்தில் வடுக்களை உண்டாக்குகின்றன. குடும்பங்கள் ஒன்று கூடும் மகிழ்ச்சியான தருணங்களில் கூட இந்த பழைய நினைவுகள் வந்து மனச்சோர்வை ஏற்படுத்தி விடுகின்றன. உண்மையில் இவ்வுலகில் நாம் அனுபவிக்கும் ஒரு நிமிட துன்பத்திற்காக மறுமையில் கிடைக்கப் போகும் நன்மைகளை அறிந்தால் உலக துயரங்களை நாம் புன்னகையுடனே வரவேற்போம். நபிமொழி ஒன்று கூறுகிறது, ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படும் களைப்பு, நோய், கவலை, துக்கம், துன்பம், மனவேதனை எதுவாயினும் இறுதியில் அவன் உடலில் தைக்கும் ஒரு முள்ளாயினும் சரி, அதன் காரணமாக அல்லாஹ் அவனது பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை. சவால்கள் நிறைந்த வாழ்க்கையை எதிர்கொள்வோருக்கு இந்த நபிமொழி ஒரு அருமருந்து. இதனை உணர்ந்தவர் தனது மன கஷ்டத்திற்கு தற்காலிக தீர்வாக மற்றொரு மனிதரிடம் முறையிட்டுக் கொண்டிருக்க மாட்டார். மாறாக தனது துயரங்கள் அனைத்தும் என்றாவது ஒரு நாள் இலாபம் தரும் முதலீடாக மாறும் என்ற நம்பிக்கையுடன் இறைவனிடம் மட்டுமே முறையிடுபவராக மாறுவார். உறவினர்கள் துன்பத்திற்கு காரணமாகிவிட்டார்கள் என்பதற்காக அவர்களை எதிரியாக பார்ப்பதும் பழிவாங்கும் உணர்வுடன் மரணம் வரை வாழ்வதும் இன்று பரவலாக காணப்படுகிறது. இத்தகைய போக்கை இஸ்லாம் கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் இதனை விதியை ஏற்க மறுக்கும் பலவீனமான ஈமானின் அடையாளமாகவே பார்க்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை சோதனைக்கு உள்ளாக்குகிறான். ஆதாரம் புகாரி. நமது சோதனைகளுக்காக இறைவன் நம் உறவுகளையே கருவியாக பயன்படுத்துகிறான் என்பதை புரிந்து கொண்டால் நம் வலிகள் மறைந்துவிடும். நம்மை படைத்த இறைவன் தாயை விட 70 மடங்கு கருணை உள்ளவன். எந்த ஓர் ஆத்மாவையும் அது சுமக்கக்கூடிய அளவிற்கு மேலாக அல்லாஹ் கஷ்டப்படுத்துவதில்லை என்று அவன் வாக்களிக்கிறான். வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையிலும் இறைவனின் விதியை நம்பி பொறுமையை கடைபிடிப்பதே முதிர்ச்சியான வாழ்வின் அடையாளம். கடந்த காலத்தை பற்றி பேசும் போதெல்லாம் நாம் இழந்தவற்றையே பட்டியலிடுகிறோம். ஆனால் அந்த போராட்டங்களுக்கு மத்தியில் இறைவன் நமக்கு தந்த வெற்றிகளையும் இன்று நாம் பெற்றுள்ள அனுபவ அறிவையும் எண்ணி பார்க்க தவறிவிடுகிறோம். பாலைவனத்தில் தன் மனைவியையும் கைக்குழந்தையையும் விட்டு சென்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகமும், இறைவன் எங்களை கைவிட மாட்டான் என்ற அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் நமக்கு இன்றும் பாடம் சொல்கின்றன. அவர்களின் அந்த அர்ப்பணிப்பையே ஒவ்வொரு ஹஜ் பெருநாளிலும் உலகம் நினைவு கூறுகிறது. நம்மோடு வாழும் உறவுகள் தங்கள் கடமைகளை சரியாக செய்யாமல் இருக்கலாம் அல்லது நம் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கலாம். அதற்காக உறவுகளை துண்டிப்பதை இஸ்லாம் விரும்புவதில்லை. அவற்றை பொறுமையுடன் கடந்து செல்ல வழிகாட்டுகிறது. மன்னிப்பதன் மூலம் ஓர் அடியானுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அதிகரிக்கிறான் என்ற நபிமொழி அடுத்தவர் தரும் துன்பங்களை மன்னித்து மறந்து வாழ நம்மை தூண்டுகிறது. திருக்குர்ஆனும் அவர்கள் மன்னித்து பொருட்படுத்தாமல் விட்டுவிடட்டும், அல்லாஹ் உங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அன்போடு கேட்கிறது. எனவே எந்த சோதனை வந்தாலும் அல்லாஹ்வின் மீது பாரத்தை சாட்டி புன்னகையோடு அதை கடந்து செல்ல பழகுங்கள். அப்போது உங்கள் மனதில் இருந்து ஒரு பெரும் பாரம் நீங்குவதை உணர்வீர்கள். மற்றவர்களை மன்னிக்கும் பரந்த உள்ளம் கிடைத்துவிட்டால் ஆறுதல் தேடி நீங்கள் மற்றவரை நாட வேண்டிய அவசியம் இருக்காது. இவ்வுலகில் ஒவ்வொருவரும் தத்தமது சூழலுக்கு ஏற்ப பல தியாகங்களை கடந்துதான் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். அந்த வழிகள் தான் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகின்றன. கசப்பான அனுபவங்களை மீண்டும் மீண்டும் அசை போடுவது நம் நிகழ்காலத்தை அரித்து அடுத்த தலைமுறையையும் பாதிக்கும். இந்த வகையில் அல் குர்ஆனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுத்தந்த பிரார்த்தனைகளை அதிகமாக ஓதி இறைவனிடம் மன்றாடும் பழக்கத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். கவலை மற்றும் துக்கத்தில் இருந்து பாதுகாப்பு பெற யா அல்லாஹ், கவலை, துக்கம், இயலாமை, சோம்பல், கஞ்சத்தனம், கோழைத்தனம், கடன் பாரத்தின் சுமை மற்றும் மனிதர்களின் அடக்குமுறை ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஆதாரம் புகாரி. பொறுமை மற்றும் உறுதிக்கான துவா. எங்கள் இறைவா, எங்கள் மீது பொறுமையை சொரிவாயாக, எங்கள் பாதங்களை உன் வழியில் உறுதிப்படுத்துவாயாக. சூரா அல் பக்ரா. மன அமைதி மற்றும் காரியங்களை எளிதாக்க கூறும் துவா. யா அல்லாஹ், நீ எளிதாக்கியதை தவிர வேறு எதுவும் எளிதானதல்ல. நீ நாடினால் கவலையை எளிதாக மாற்றி விடுவாய். ஆதாரம் இப்னு ஹிப்பான். உறவுகளையும் நண்பர்களையும் அரவணைப்போம். மன்னிப்பையும் பொறுமையையும் நமது சந்ததியினருக்கு கற்றுக் கொடுப்போம்.